அனைவருக்கும் வணக்கம். நம்ப கலைச்சொற்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ, அதுல அடுத்த கியூ வரிசையில இருந்து பார்க்க போறோம். ஸோ, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ் அப்டின்னா தரநிலை முறைகள். குவாலிட்டேட்டிவ் அடுத்தது குவான்டிடேட்டிவ் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, தகுதி நிலை முறைகள் அப்டின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு குவாசி சாவரனிட்டி அப்டின்னா, ஓரளவிலான இறையாண்மை. குவாசி ஃபெடரல் ஸ்டேட் அப்டின்னா, அரை கூட்டாட்சி அரசு. அடுத்தது குவாசி ஜுடிஷியல் அப்டின்னா, நீதிமுறை சார்புடை அப்டிய சொல்லுவாங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கோட்டா அப்டின்னா இடஒதுக்கீடு. ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அப்டின்னா இனப்பாகுபாடு. தீவிர மக்களாட்சி. சரிங்களா? ராடிக்கல் டெமோக்ரசி அப்டின்னா தீவிர மக்களாட்சி. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ராடிக்கல் ஃபெமினிசம் அப்டின்னு சொல்லுவாங்க. ராடிக்கல் ஃபெமினிசம் அப்டின்னா தீவிர நெக்ஸ்ட் ராடிக்கல் ஹியூமனிசம் அப்டின்னா தீவிர மனிதநேயம். நெக்ஸ்ட் ராஜ்யசபா அப்டின்னா மாநிலங்களவை. ரியல் சாவர்னிட்டி அப்டின்னா மெய்யான இறையாண்மை. ஓகேவா? ரியல் சாவரன்டி அப்டின்னா நெக்ஸ்ட் ஒன் ரியல் வில் அப்டின்னா மெய்யான விருப்பம் அப்டின்னு சொல்லுவாங்க. ரியலிசம் அப்டின்னா மெய்மைவாதம் அப்டின்னு சொல்றாங்க. ரீகால் சிஸ்டம் முறை அப்டின்னு சொல்றாங்க. ரெகக்னிஷன் அப்டின்னா அங்கீகாரம் அல்லது சரியா? ரெகக்னைஸ் பண்றாங்க அப்டிங்கிறது. அடுத்து ரெஃபரண்டம் அப்டின்னா மக்கள் ஒப்பம். ரிஃபார்ம்ஸ் அப்டின்னா சீர்திருத்தங்கள். ரீஜினல் அலையன்சஸ் அப்டின்னா வட்டார கூட்டணிகள். ரெகுலேட் அப்டின்னா ஒழுங்குபடுத்துதல். ரிலிஜியஸ் ஃபண்டமெண்டலிஸ்ட் அப்டின்னா மத அடிப்படைவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலீஜியஸ் மைனாரிட்டீஸ் அப்படின்னா மத சிறுபான்மையினர். ரெனைசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா பிரதிநிதித்துவம். ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சி. ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட் அப்படின்னா பிரதிநிதித்துவ அரசாங்கம். ரிபப்ளிக் அப்படின்னா குடியரசு. ரிசர்வேஷன் அப்படின்னா இடஒதுக்கீடு. ரெசிக்னேஷன் அப்படின்னா பதவி விலகுதல். ரிசோர்சஸ் அப்படின்னா ஆதாரங்கள். ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா பொறுப்புடைமை. ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அப்படின்னா தேர்தல் நடத்தும் அதிகாரி. ரெவன்யூ ஆஃபீஸர் அஃபயர்ஸ் அப்படின்னா வருவாய் விவகாரங்கள் இருக்கு. ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா தலைகீழ் பாகுபாடு. ரெவல்யூஷன் அப்படின்னா புரட்சி. ரெட்டாரிக் அப்படின்னா சொல்லாட்சி. ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படின்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ரைட் டு ஈக்குவாலிட்டினா சமத்துவ உரிமை. ரைட் டு ஃப்ரீடம்னா சுதந்திர உரிமை. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன்னா மத சுதந்திரத்திற்கான உரிமை. ரைட் டு லைஃப்னா உயிர் வாழும் உரிமை. ரைட் டு பிரைவசினா தனி உரிமை. ரைட்டஸ்ட் ஐடியாலஜினா வலதுசாரி லட்சியவாதம். ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா இறுக்கமான அரசியல் அமைப்பு அல்லது நெகிழா அரசமைப்பு. ரூல் ஆஃப் லானா சட்டத்தின் ஆட்சி. ரூலிங் கிளாஸ்னா ஆளும் வர்க்கம். அடுத்ததா பாத்தீங்கன்னா சல்யூட் ஸ்டேட்ஸ் அப்படின்னா குண்டு முழங்கும் மரியாதை. ஷெட்யூல்னா அட்டவணை. ஷெட்யூல்டு காஸ்ட்னா பட்டியல் இனத்தவர். ஷெட்யூல் ட்ரைப்னா பழங்குடியினர். சயின்டிபிக் ஹியூமனிசம் அப்படின்னா அறிவியல் சார் மனிதநேயம். ஸ்கோப்னா பரப்பெல்லை. செக்ஷனிசம் அப்படின்னா பிரிவினைவாதம். செகண்டரி செக்டார் அப்படின்னா இரண்டாம் நிலைத்துறை. செக்குலார் அப்படின்னா மதச்சார்பற்ற. செக்குலார் ஸ்டேட் அப்படின்னா மதச்சார்பற்ற அரசு. செக்குலாரிசம் அப்படின்னா மதச்சார்பின்மை. செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னா பிணைத்தொகை. செலக்ட் கமிட்டி அப்படின்னா தேர்வுக்குழு. செல்ஃப் டிட்டர்மினேஷன் சுய நிர்ணயம். செல்ஃப் ரூல் அப்படின்னா சுயாட்சி. செமினரி அப்படின்னா இறையியல் கல்லூரி. சீனியர் சிட்டிசன் அப்படின்னா மூத்த குடிமக்கள். செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னா அதிகார பிரிவினை. சர்வீஸ் செக்டார் அப்படின்னா சேவைத்துறை. அடுத்தது செஷன்ஸ் அப்படின்னா கூட்டத்தொடர்கள். ஷாலோ எக்காலஜி அப்படின்னா மேலோட்டமான சூழலியல். சிம்பிள் மெஜாரிட்டினா சாதாரண பெரும்பான்மை. சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னா ஒற்றை குடியுரிமை. ஸ்லேவரி அப்படின்னா அடிமை முறை. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா சிறிய அளவிலான நிறுவனங்கள். சோஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னா சமூக செயல்முனைவு. சோஷியல் அட்டானமி அப்படின்னா சமூக தன்னாட்சி அப்படின்னு வரும். சோஷியல் கோயர்ஷன் அப்படின்னா சமூகத்தின் வலிந்த மாற்றம். சோஷியல் கான்ட்ராக்ட் தியரி அப்படின்னா சமூக ஒப்பந்த கோட்பாடு. சோஷியல் கான்ட்ராக்சுவலிஸ்ட் அப்படின்னா சமூக ஒப்பந்தவியலாளர்கள். சோஷியல் டெமோக்ரஸி அப்படின்னா சமூக மக்களாட்சி. சோஷியல் டெமோக்ராட்டிக் ஸ்டேட் அப்படின்னா சமூக நல அரசு. சோஷியல் ஈக்குவாலிட்டி அப்படின்னா சமூக சமத்துவம். சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா சமூக நீதி. சோஷியல் மீடியா அப்படின்னா சமூக ஊடகங்கள். சோஷியல் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னா சமூக இயக்கங்கள். சோஷியல் ரெவல்யூஷன் அப்படின்னா சமூக புரட்சி. சோஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னா சமூக நிலை. சோஷியல் சிஸ்டம் அப்படின்னா சமூக முறைமை. சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா சமூக மாற்றம். சோஷியலிசம் அப்படின்னா சமதர்மவாதம். சோஷியலிஸ்ட் அப்படின்னா சமதர்மவாதி. சோஷியலிஸ்ட் டெமோக்ரஸி அப்படின்னா சமதர்மத்திலான மக்களாட்சி. சோஷியல் சோஷியலைசேஷன் அப்படின்னா சமூகமாக்கல். சொசைட்டி அப்படின்னா சமுதாயம். சாஃப்ட் ஸ்டேட் அப்படின்னா மென்மை அரசு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா
சாவரின் அப்படின்னா இறையாண்மை, ஸ்பீக்கர்னா அவைத்தலைவர் அல்லது சபாநாயகர், ஸ்பிரிட்னா உத்வேகம், ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படின்னு அரசுன்னு சொல்லலாம், மாநில அரசுன்னு சொல்லலாம். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா மாநில சட்டப்பேரவை, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா மாநில சட்டமன்றம், ஸ்டேட் ஆஃப் நேச்சர் இயற்கை நிலை, ஸ்டேட்லெஸ்னஸ் அரசற்ற நிலை, ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்னா ராஜதந்திரி, ஸ்டாச்சு அப்படின்னா விதிகள் அல்லது சட்டங்கள், ஸ்டாச்சுரி பாடிஸ் சட்டப்படியான அமைப்புகள், ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷன் அப்ரோச் கட்டமைப்பு செயல்பாட்டு அணுகுமுறை, ஸ்ட்ரக்சரல் மார்க்சிசம் கட்டமைப்பிலான மார்க்சிசம், ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு, சப்கான்டினென்ட் துணை கண்டம், சஃப்ரேஜ் அப்படின்னா வாக்குமுறை, சம்மிட்னா உச்சி மாநாடு, சூப்பர் பவர்ஸ் அப்படின்னா வல்லரசு நாடுகள், சூப்பரண்டன்ஸ் அப்படின்னா கண்காணிப்பு, சுப்பீரியாரிட்டி அப்படின்னா உயர்வுத்தன்மை, சூப்பர்விஷன் அப்படின்னா மேற்பார்வை, சூப்பர்வைசர் அப்படின்னா மேற்பார்வையாளர், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நிலையான வளர்ச்சி அல்லது நீடித்த மேம்பாடு, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் நீடித்த மேம்பாட்டு இலக்குகள், ஸ்வராஜ்னா சுயராஜ்யம், சிண்டிகலிஸ்ட் அப்படின்னா தொழிற்சங்கவாதிகள், சிஸ்டம் அப்ரோச் முறைமை அணுகுமுறை, சிஸ்டம் ஆஃப் லாஜிக்னா தர்க்க முறை, டாக்ஸ் ரெவன்யூ அப்படின்னா வரி வருவாய், டென்யூர் அப்படின்னா பதவிக்காலம், டெரிட்டோரி அப்படின்னா நிலப்பரப்பு, டெரிஷரி செக்டார் அப்படின்னா கடைநிலைத்துறை, சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் அப்படின்னா தலைமை தேர்தல் அதிகாரி, டிரான்ஸ்ஃபார்ம்னா மாறுதல், டிரான்ஸ்பேரன்சினா வெளிப்படைத்தன்மை, டைரனி அப்படின்னா கொடுங்கோல் ஆட்சி, அன்எத்திக்கல் அப்படின்னா நெறிமுறையற்ற அப்படின்னு சொல்லுவாங்க, நன்னெறிக்கு புறம்பான, அன்ஃபேர் நியாயமற்ற, யூனிஃபைட் ஸ்டேட் அப்படின்னா ஒன்றுபட்ட அரசு, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? யூனியன் டெரிட்டரிஸ் ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகள், யுனிவர்சல் போஸ்டல் யூனியன் அப்படின்னா சர்வதேச தபால் அமைப்பு, யுனிவர்சலிசம் அப்படின்னா பிரபஞ்சவாதம் அல்லது சர்வதேசத்துவம், அன்லாஃபுல் அப்படின்னா சட்டவிரோதம், அன்டச்சபிலிட்டி அப்படின்னா தீண்டாமை. அடுத்ததா பாத்தீங்கன்னா அர்பன் லோக்கல் பாடி அப்படின்னா நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு, யுட்டோப்பியன் சோசியலிசம் அப்படின்னா கற்பனையிலான சமதர்மம், வெர்னாகுலர் லாங்குவேஜஸ் வட்டார மொழி, வீட்டோனா ரத்து அதிகாரம், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இந்திய குடியரசு துணைத் தலைவர், விதான் சபை அப்படின்னா சட்டமன்ற கீழவை அப்படின்னு சொல்லுவாங்க, வாலண்டரி அசோசியேஷன் தன்னார்வ அமைப்புகள், ஓட்டர்ஸ் லிஸ்ட் வாக்காளர் பட்டியல், ஓட்ஸ்னா வாக்குகள், வார்ட் அப்படின்னா நகரின் உட்பிரிவு, அப்புறம் வாட்டர் டிஸ்பியூட் அப்படின்னா நதிநீர் பிரச்சினை தீர்ப்பாயம், வீக்கர் செக்ஷன் நலிவற்ற பிரிவினர், வெல்ஃபேர் ஸ்டேட் மக்கள் நல அரசு, வித்ட்ரால்னா திரும்பப் பெறுதல், வேர்ல்டு பேங்க்னா உலக வங்கி, ரிட் ஆஃப் செர்டியோராரி சான்றாய்வு நெறிப்படுத்தும் நீதி பேராண்மை, ரிட் ஆஃப் ஏபஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு நீதி பேராண்மை, ரிட் ஆஃப் மேண்டமஸ் கட்டளை அல்லது செயலுறுத்தும் நீதி பேராணை, ரிட் ஆஃப் ப்ராகிபிஷன் அப்படிங்கிறது தடை நீதி பேராணை, ரிட் ஆஃப் கியோ வாரண்டோ அப்படிங்கிறது நமக்கு உரிமை ஏது வினா நீதி பேராணை, ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா எழுதப்பட்ட அரசியலமைப்பு, ஜோனல் கவுன்சில்ஸ்னா மண்டல குழுக்கள். ஸோ நம்ம இந்த சட்டம் சார்ந்து இருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தைகளை பத்தி பார்த்திருக்கோம். நன்றி.